இப்ப இவர் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா விக்ரம. விஜய் சனா வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா? என்ன ஸ்க்ரூ பண்ணியிருக்காரு? நீங்க பேச தொடங்குனது சந்தோஷம். ஆனா நீங்க வந்து ஆ ஓவரா பேசிட்டீங்க. அத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு ஸ்க்ரூ பண்ணியிருக்காரு. இப்ப இவர் மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்டின்னா, கொஞ்சம் ஓகே மாத்திக்கணும். நம்ம வந்து இந்த மாரி மார்க் பண்றத அவர் சொல்றாரு போல இருக்கு. சரி ஓகே நம்ம உஷாராயிடணும். ஏன்னா இப்ப வந்து லைவ்ல அத ஷேரும் பண்ண முடியாது யார்கிட்டயும். எப்படி விடுவாங்க ஆ. பார்வதி? இனிமே பாருங்க. இல்ல. அவங்க இன்னும் அப்போ சரி நீ பார்வதி சாரி கேட்கும்போது, நீ பார்வதி கிட்ட வந்து, "சரி பார்வதி இதுவரைக்கும் பண்ணிட்ட. நானும் தான் உன்ன பண்ணேன். நீயும் தான் என்ன மார்க் பண்ண. நானும் உன்ன மார்க் பண்ணேன். அது ஓகே. இதோட முடிஞ்சு போச்சு." சரி விடு. ம். அவ்வளதான். அந்த பொண்ணு சாரி கேட்கும்போது, நீ இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? நீ என்ன சொன்ன? "நீ 2 நாளுக்கு இப்பதான் அப்புறம். பண்ணுவ. ஆ. 2 நாள்ல நீ இத தான் பண்ணுவ. நீ 2 நாள் கழிச்சு நீ பேசுறதெல்லாம் வச்சு, நீ உணர்ந்து வந்து சாரி கேளன்னா, நீ அவ்ளோ பெரிய பரமாத்மா கிடையாதுப்பான்றேன் நானு." அவ்ளோ விளையாண்டாரா பிக் பாஸ்க்குள்ள அவரு? ஆமா. ஆ. அவ்ளோ பெரிய லெஜெண்ட் கிடையாதுப்பா நீ. உன்கிட்ட வந்து திருப்பி திருப்பி வந்து சாரி கேட்கறதுக்கு. நீயும் தப்பு பண்ணியிருக்க. நீயும் பாடில அந்த மாரி போடின்னு சொல்லியிருக்க. நீ ஒரு கர்ட்டஸிக்காக கூட கண்டெஸ்டன்ட்ட வந்து விசாரிக்கல. இவ்ளோ தப்பு உன் மேல இருக்குல்ல. நீங்க அவ்ளோ ஒண்ணும் நல்லவர் கிடையாது விக்ரம் தான் நான் சொல்றேன்.